ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம செல் பாஸ்தா பண்ண போகிறோம். ஈஸியாக நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வெறும் 5 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஜாஸ்தி மசாலா எதுவுமே இல்லை, கொஞ்சமாக வச்சுட்டு ஈஸியாக குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்க, இந்த பாஸ்தா தான் நம்ம ஈஸியாக குயிக்காக இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோசரம் நம்ம பண்ண போகிறோம் ஷெல் பாஸ்தா. ஒரு சைடு வந்து நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம் பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்கு. பாருங்கள், தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சூடானவே நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ பாஸ்தாக்கு. நம்ம ஒரு சின்ன பேக்கெட் தான், ஒரு 200 கிராம்ஸ் அளவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோசரம் நம்ம எடுத்துக்கிறோம் பசங்களுக்கு. இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாஸ்தா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ குக் ஆகணுன்ட்டுன்னு. பாருங்கள், இந்த அளவு 90% அளவு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், சைஸ் கூட நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் அப்புறமா ஒரு பெரிய பீஸு பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சூடானோம் கொஞ்சமாக நம்ம இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் தான். அப்புறமா அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 2லேருந்து 3 சில பூண்டு, அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கு மேலே க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ வேணும் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு க்ரீன் சில்லி தான் நான் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸு ஆனியனு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆம்லெட் கட்டு அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கு மேலே ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ கட் பண்ணிவிட்டு சின்னதாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இது ஆனியனவே அதுக்கு மேலேவே 1 டீஸ்பூன் அளவு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, அப்புறமா 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சூப்பராக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்குனவே அதுக்கு மேலே நம்ம வந்து மசாலா எதுனா சேர்க்குற மாதிரி தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா ட்ரை ஆகிடும் இல்லைங்களா. நான் இந்த மசாலா தான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த வேணும்னுக்கிறோம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து நம்ம கெச்சப் சேர்த்துன்னுக்குறோம். கெச்சப் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தாவில். அதுக்கு மேலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக க்ளீனாக. பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி வந்தால் போதும். ரொம்ப கிரேவி மேஷ் ஆகணுன்ட்டு இல்லை டமாட்டோ. அதுக்கு மேலே நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். உடச்சி வச்சுக்கிறோமே, ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிற பாஸ்தா ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேலே கீழே இது மசாலாலாம் நல்லா இதில் பாஸ்தாவில் நல்லா பிடிக்கட்டும். ஃபுல்லாக மேலே கீழே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனணும். ஃபுல் மசாலாலாம் பாஸ்தா உள்ள எல்லாத்துலேயும் நல்லா போட்டோம். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நம்ம இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கையிலே பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அது சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ஈஸியாக குயிக்காக நம்மளது பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக குயிக்காக.